வணக்கம் நண்பர்களே. முதல்வர் விஜய் பதவியேற்ற 20 நாட்களில் 6 பெரிய சறுக்கல்கள், சொதப்பல் மேல் சொதப்பல். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் நடிகர் சி. ஜோசப் விஜய். மே 10 அன்று முதலமைச்சராக பதவியேற்ற அவர் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனால் பதவியேற்ற குறுகிய காலமான இந்த 20 நாட்களிலே அவரது நிர்வாக முடிவுகள் பெரும் விவாதத்துக்கு உள்ளாச்சு. அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்ப கட்டத்திலேயே சறுக்கல் என்று விமர்சனம் எழுந்திருக்கு. அதாவது, தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பரந்தூர் 2வது விமான நிலைய திட்டத்தை புதிய அரசு திடீரென நிறுத்தி வச்சிருக்கு. முந்தைய அரசு நடைமுறைப்படுத்திய இந்த திட்டம் சென்னையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று தொழில்துறை வல்லுநர்கள் கருதினாங்க. ஆனால் மாற்று திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனையின்றி திட்டத்தை முடக்கியது உலகளாவிய முதலீடுகளை பாதிக்கும் என விமர்சனம் எழுந்திருக்கு. மே 27 அன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதல்வர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கல. தமிழக முதலமைச்சரின் பாரம்பரியத்திற்கு மாறா மேகதாது அணை, மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து வெளிப்படையாக பேசாமல் தவிர்த்தது வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை ஏற்படுத்தியிருக்கு. கோயம்புத்தூர், சூலூர் பகுதியில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு அந்த சம்பவத்தை கையாள்வதில் புதிய அரசு தாமதம் காட்டியிருக்கிறதா விமர்சனம். உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியதால் பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை சரிவு ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் முதல்வர் ஃபோனில் பேசக்கூட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற நிலை வந்தது. பெண்களின் பாதுகாப்புக்காக தேர்தல் வாக்குறுதியாக அளித்த சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து தள்ளி போட்டு கொண்டு வருது. மகளிர் அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தேர்தலின் போது விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதி அளித்த தாவேகா ஆட்சியேற்ற பின் நிதிநிலை காரணமாக நிபந்தனைகளுடன் கடன் தள்ளுபடி என்று மாற்றியது. இது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பல இடங்களில் போராட்டங்கள் தொடங்கியிருக்கு. கேபிள் டிவி ஒளிபரப்பு வரிசையில் ஆளும் கட்சிக்கு சாதகமற்ற சேனல்களை பின்னடைவான இடத்திற்கு மாற்றியுள்ளதா புகார். ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று கடும் விமர்சனம் எழுந்திருக்கு. புதிய தலைமுறை சில செய்திகளை விஜய்க்கு எதிராக ஒளிபரப்பியதால் சேனல் தற்போது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கான். ஆட்சியின் முதல் சில வாரங்களிலேயே இத்தனை நிர்வாக குளறுபடிகள் ஏற்படுவது தாவேக அரசுக்கு நல்லதல்ல. கவர்ச்சிகரமான பேச்சுக்கு அப்பால் நிர்வாக முதிர்ச்சி தேவை. முதல்வர் விஜய் பதவியேற்று உரையில் குறிப்பிட்ட முன்னுரிமைகள் நடைமுறைக்கு வருமா, அல்லது விமர்சனங்களை சரி செய்யும் திறன் அவருக்கு இருக்கிறதா என்பதை அடுத்த சில மாதங்கள் தீர்மானிக்கும். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திய விஜய் இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.